அதுமாதிரி 2026 ஸ்டாலின் வேண்டாம் என்று மக்கள் முடிவு செய்து விட்டார்களான்னு எனக்கு தெரியல. ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. பட் திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பக்கூடிய அளவுக்கு அரசின் மீது கோபம் இருக்குதான்னா, இன்னைக்கு திடீர்னு வந்துட்டு திமுக தாவேக்கா அப்படின்னு சொல்கிறத மக்கள் ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? அந்த நரேட்டிவ் மக்கள் வந்துட்டாங்களா தாவேக்கா வர்சஸ் திமுகன்னு? இப்போதைக்கு அது தாவேக்கா திமுகன்னு உருவாகவில்லை அப்படிதான் நான் பார்க்குறேன். இன்னமும் அது வந்து அண்ணா திமுக தான் இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். கடைசி நேரத்தில் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 96 கூட திமுக தமிழ் மாநில காங்கிரஸ் வெளியில் வந்தவங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. அதனால் எனக்கு என்னமோ வந்து தாவேக்காக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, அண்ணா திமுக களத்திலே இல்லை என்று சொல்லக்கூடிய வாதத்தை நான் முழுவதும் நிராகரிக்கிறேன். மக்கள் மத்தியில் அதிருப்தி இருக்குது. ஒவ்வொரு ஆட்சியும் முடியும் போது ஒரு மக்களுக்கு வந்து அதிருப்தி இருக்கும். அந்த அதிருப்தி வந்து எதிர்கட்சிக்கு போகும். இப்போ வந்து திமுக மேலே அதிருப்தி இருக்குன்னா அது முழுக்க அது அதிமுகவுக்கு தான் அந்த ஓட்டு போகுமா, இல்லை தாவேக்காவுக்கு அந்த ஓட்டு போகுமா? எதிர்ப்பு கோபம் இருப்பது ஒரு பக்கம், ஆட்சி மாற்றம் வேண்டுமா வேண்டாமா என்பது இன்னொரு பக்கம். ஆட்சி மாற்றம் வேணாம், சரி ஒரு மாற்றத்துக்கு போடலான்னு வாக்குகள் சிதறினால் விஜய் கட்சிக்கு ஓட்டு போமே, ஆனால் அதிமுக வாய்ப்புகள் பாதிக்கப்படலாம். தாவேக்கா வந்து அதிமுகவோட கூட்டணி இல்லை அப்படின்றதுல இப்போதைய நிலைப்பாடு உறுதியாக இருக்கிறாங்க. செங்கோட்டையன் அவர்கள் வந்துட்டார். செங்கோட்டையன் அவர்கள் வந்து கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் வந்துட்டு என்னை போல் நிறைய அமைச்சர்கள் வர இருக்கிறாங்க, எலெக்ஷன் நெருங்கும்போது இன்னும் நிறையா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரை போல் மூத்த அமைச்சர்கள் சில பேர் வந்தால் அந்த பலம் வந்து யாருக்கு சார் அமையும்? இல்லைங்க, அது கண்டிப்பாக அதிமுகவுக்கு ஒரு சேதாரங்க, அதில் சந்தேகமே இல்லை. இவங்களாலெல்லாம் பாதிப்பே இல்லை என்பது தவறான ஒரு வார்த்தை. இப்போ செங்கோட்டையனாக இருக்கட்டும், ஓபிஎஸ், தினகரன், இவங்க எல்லாம் சேர்ந்து இவர்கள் வெளியே போவதால் நிச்சயமாக அதிமுகவுக்கு பாதிப்பு இருக்குது. ரெட்டையிலே நம்பி தான் இருக்காங்க. போகிறதுனா போட்டோம், யார் வேணால், எங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லைன்றது தவறான எண்ணம். அதிமுகவில் குளறுபடிகள் ஆரம்பிச்சிச்சு. ஆனால் திமுகவில் ஏன் சார் இன்னும் குளறுபடிகளே நடக்காமல் இருக்கா, இல்லை வெளியே தெரியாமல் இருக்கா? இல்லைங்க, அங்கே சிக்கல், ரெண்டுத்துக்கும் அடிப்படை சிக்கல் இருக்குங்க. அதிமுகவில் உண்மையிலேயே வெட்டுக்குத்து நடக்குது. ஒரு வேளை ஏடிஎம்கே கூட்டணி ஜெயிச்சதுன்னா ஒரே ஒரு எம்எல்ஏ பிஜேபிக்கு இருக்காங்க, 120 எம்எல்ஏ அதிமுக இருக்காங்கன்னா கூட 118 இஸ் த மேஜிக் மார்க்கு. ஒரு எம்எல்ஏ வச்சுட்டு பிஜேபி மந்திரி சபையில் இடம் கேட்பான், இவர் கொடுத்து தான் ஆகணும். ஒரு மந்திரி பிஜேபி மந்திரி உள்ளே வந்துட்டான்னா ஆகும், நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அதனால் 4 முனை போட்டியில் ஆன்டி இன்கம்பன்சி பெரிய அளவுக்கு இல்லாத இன்றைய சூழலில் திமுகவுக்கு தான் 2வது முறை ஆட்சிக்கான வெற்றி வாய்ப்புகள் அதிகம் என்று தான் இப்போதைக்கு என்னால் முடிவு கட்ட முடியும். இப்போதைக்கு பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நம்ம நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ஒரு நரேட்டிவ் வந்து அரசியலை பொறுத்த வரைக்கும் செட் பண்ணுறாங்க. அந்த நரேட்டிவ் காலப்போக்கில் மக்கள் மத்தியில் அப்படியே வந்துடும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது சார். ஏன்னா திமுக திமுக அப்படின்ற ஒன்று வந்து இத்தனை வருஷம் 50 வருஷம் வந்துடுச்சு சார். இன்றைக்கி திடீர்னு வந்துட்டு திமுக தாவேக்கா அப்படின்னு சொல்கிறத மக்கள் ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? அந்த நரேட்டிவ் மக்கள் வந்துட்டாங்களா தாவேக்கா வர்சஸ் திமுகன்னு? இல்லை, அப்படி அந்த நரேட்டிவ் செட் ஆச்சுன்னு நான் நம்பலை. விஜய் அதை சொல்கிறாரு, அவர் கூட இருக்கவங்க சொல்கிறாங்க. ஆனால் அந்த நரேட்டிவ் செட் ஆகலை. இப்போ அது எல்லாமே ஃப்ளூயிடாக இருக்குது. இன்னும் 4 மாதம் இருக்குது எலெக்ஷன். கரெக்ட். மார்ச் மிடில் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஏப்ரலில் தான் நமக்கு எலெக்ஷன். ஏப்ரல் அது மே, மோஸ்ட்லி ஏப்ரலில் தான் மோஸ்ட்லி நமக்கு ஏப்ரல். ஏன்னா கடந்த 3 தேர்தல்கள் வந்து நமக்கு 11, 16, 21 ஏப்ரலில் தான் எலெக்ஷன் நடந்திருக்கு. ஸோ கரெக்டாக 4 மாதம் இருக்குது. கடைசி 1 மாதத்தில் கூட மாறும், கடைசி 2 வாரத்தில் மாறும். இப்போதைக்கு அது தாவேக்கா திமுகன்னு உருவாகவில்லை அப்படி தான் நான் பார்க்குறேன். இன்னமும் அது வந்து அண்ணா திமுக தான் இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். கடைசி நேரத்தில் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி உருவாகாட்டி கூட தாவேக்காவால் கெடுக்க முடியும், ஜெயிக்க முடியாது. அண்ணா திமுகவால் ஜெயிக்க வாய்ப்பு அதிகம். தாவேக்காவை நான் இன்னமும் ஒரு டிஸ்ரப்டிவ் ஃபோர்ஸாக தான் பார்க்குறேன். ஸ்பாய்லர்ஸ். அவர் சொல்கிறார், விஜய் சொல்கிறார் தாவேக்கா திமுகன்னு. எனக்கு என்னமோ களம் அப்படி இப்போதைக்கு விரிவடைந்ததாக தெரியல. இன்னும் 4 மாதத்துலையும் அந்த அளவுக்கு போகும்னு எனக்கு தோணலை. அண்ணா திமுகவை குறைச்சி மதிப்பிடாதீங்க. அதிமுக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபோர்ஸ். 53 வருஷத்தில் 30 வருஷம் அதிகாரத்தில் இருந்திருக்காங்க. கடந்த காலங்களில் திமுக வேணான்னா அதிமுக வேணான்னா திமுக தான் மக்கள் வாக்களிச்சிருக்காங்களே ஒழிய புதிய பிளேயர்ஸுக்கு வாக்களித்ததாக நான் பார்க்கல. 96 கூட திமுக தமிழ் மாநில காங்கிரஸ் வெளியில் வந்தவங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. அதனால் எனக்கு என்னமோ வந்து தாவேக்காக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, அண்ணா திமுக களத்திலே இல்லை என்று சொல்லக்கூடிய வாதத்தை நான் முழுவதும் நிராகரிக்கிறேன். மக்கள் மத்தியில் அதிருப்தி இருக்குது. ஒவ்வொரு ஆட்சியும் முடியும் போது ஒரு மக்களுக்கு வந்து அதிருப்தி இருக்கும். அந்த அதிருப்தி வந்து எதிர்கட்சிக்கு போகும். இப்போ வந்து திமுக மேலே அதிருப்தி இருக்குன்னா அது முழுக்க அது அதிமுகவுக்கு தான் அந்த ஓட்டு போகுமா, இல்லை தாவேக்காவுக்கு அந்த ஓட்டு போகுமா சார்? எதிர்ப்பு கோபம் இருப்பது ஒரு பக்கம், ஆட்சி மாற்றம் வேண்டுமா வேண்டாமா என்பது இன்னொரு பக்கம். 2 டிஃப்ரெண்ட்டு நான் பார்க்குறேன். அஃப்கோர்ஸ் ஆட்சி மாற்றம் வேண்டுன்றது அதீதமான கோபம் இருந்தால் தான் அது வரும். இப்போ நீங்கள் 91, 96 பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவோட அலங்கோல ஆட்சியில்
அந்த 5 வருஷம் குறிப்பாக 92லேருந்து 96 வரைக்கும் ஜெயலலிதா அரசுக்கு, ஜெயலலிதா அராஜகத்துக்கு, அதிமுகவோட அட்டூழியங்களுக்கு எதிராக போராடியது 2 பேர். ஒன்று அன்றைய ஜனதா கட்சி தலைவர் டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி, இன்னொன்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வாழப்பாடி ராமமூர்த்தி. சுப்பிரமணிய சாமி நீதிமன்றங்களில் போய் வழக்கு மேலே வழக்கு போட்டு ஜெயலலிதாவுக்கு சிம்மசப்பனமாக இருந்தார். கவர்னர் ஜெயலலிதா மேலே கேஸ் போட சுப்பிரமணிய சாமிக்கு அனுமதி கொடுத்தப்போ சாமியோட புகழ் உச்சத்துக்கு போச்சு. ரெண்டாவது அரசியல் ரீதியாக மக்கள் மத்தியில் அதை கொண்டு போய் பிரச்சனைகளை உண்டாக்குனது வாழப்பாடி ராமமூர்த்தி, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர். ஆனால் கடைசியாக 96 எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு கடைசி 3-4 வாரத்தில் அதை அப்படியே அறுவடை பண்ணது திமுக. மூப்பனார் வெளியில் வந்தார், திமுகவோட கூட்டணி வச்சார், அழகாக ஜெயிச்சுட்டு போனாங்க பார்லிமெண்ட் அசம்பிளி. ரஜினி வாய்ஸ் எல்லாம் கொடுத்தாரு, ஆனால் ரஜினியாலலாம் ஒன்றும் அவங்க ஜெயிக்கல. அப்படின்னா 2001 அதே ரஜினி ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போடுங்கன்னார், யாரும் ஓட்டு போடல. 2004 வாஜ்பாய் ஆட்சி தொடரணும், திமுக கூட்டணிக்கு எதிராக ஜெயலலிதா வாஜ்பாய் பிஜேபி கூட்டணிக்கு ஓட்டு போடுங்கன்னார் ரஜினி, யாருமே போடல, சைபர் ஆச்சு. அதனால் ரஜினியால் 96 ஜெயிச்சாங்கன்னு சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க, அது ரொம்ப தவறான புரிதல். மூப்பனார், கருணாநிதி, தமிழ் மாநில காங்கிரஸ் திமுக கூட்டணியால் தான் அது ஜெயிச்சது. 96 ஜெயலலிதா வேண்டான்னு மக்கள் முடிவு பண்ணப்போ ஆட்டோமேட்டிக்காக திமுக தான் ஓட்டு போட்டாங்க. அதுக்கு முன்னால் 4 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சியை நல்லா விதைச்சி நல்லா அது விளைஞ்சு கிடந்தது, அறுவடை பண்ணது கருணாநிதி தான் அறுவடை பண்ணார் ஒழிய வாழப்பாடியோ சுப்பிரமணிய சாமியோ பண்ண முடியல. அதே தமிழ்நாடு மக்கள் 2001 திமுக கூட்டணிக்கு எதிராக வாக்களிக்கணும்னு முடிவு பண்ணப்போ 5 வருஷத்துக்கு முன்னால் வீட்டுக்கு அனுப்பின ஜெயலலிதா கூட்டணிக்கு தான். அதே மூப்பனார் ஜெயலலிதாவோட போய் சேர்ந்தார், காங்கிரஸையும் சேர்த்துட்டு போனார், கம்யூனிஸ்ட்டுகள் பாமக எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க. அப்போ கலைஞர் நல்ல ஆட்சி அது 2006, இப்போ 96, 2001. ஆனால் அந்த கவர்மெண்ட் வேணான்னு மக்கள் முடிவு பண்ணப்போ அழகாக அவங்க ஓட்டு போட்டது அதே ஜெயலலிதாவுக்கு. ஸோ வேண்டான்னு அதே மாதிரி 2011 கலைஞர் வேணான்னு முடிவு பண்ண பிறகு ஓட்டு போட்டது ஜெயலலிதாவுக்கு தான் போட்டாங்க. கடந்த காலங்களில் திமுக வேணாம்னா அதிமுக, அதிமுக வேணாம்னா திமுக தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அந்த அறுவடை பண்ணுற கெப்பாசிட்டி 2 பெரிய கட்சிகளுக்கு தான் இருக்குது. அந்த இடத்த கட்சி ஆரம்பித்த 2 ஆண்டுகளிலே விஜய் கைப்பற்றுவார் என்று நான் நம்பவில்லை, அதற்கு வாய்ப்பு குறைவு. ஆட்சி மாற்றம் வேணாம், சரி ஒரு மாற்றத்துக்கு போடலான்னு வாக்குகள் சிதறினால் விஜய் கட்சிக்கு ஓட்டு போமே, ஆனால் அதிமுகவோட வாய்ப்புகள் பாதிக்கப்படலாம். பட் நம்பர் 2 தாவேக்கா வந்துடும், போட்டி தாவேக்காக்கும் திமுகக்கும் தான் என்று இருக்கப் போகிறது என்று விஜய் சொல்வதை நான் ஏற்க மறுக்கிறேன். விஜய் சொல்வது தவறு என்பது என்னுடைய கருத்து. அதிமுகவினரை பொறுத்த வரைக்கும் சார், எடப்பாடி பழனிசாமி அவர் இன்னுமே நம்பிக்கையாக இருக்கிறார். என்ன அப்படின்னா மக்கள் மத்தியில் இருக்கிற கோபம், அதான் நீங்கள் சொன்னீங்க, மக்கள் மத்தியில் இருக்கிற கோபத்தையும் ஆட்சி மாறணுமா மாற வேணாம்ன்றது ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக பார்க்கணுன்னு சொன்னீங்க சார். ஆனால் அது அப்படியே ஆட்சி மாற்றத்துக்கு வழிவகுக்கும் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை சொல்லியிருக்காரு. உண்மையிலே அந்த மக்கள் மத்தியில் ஒரு கோபம் இருந்தால் அது ஆட்சி மாற்றத்தில் முடியுமா சார்? ஆமாங்க, மக்கள் கோபம் கடந்த காலங்களில் யார் வரணும்னு விரும்பி ஓட்டு போட்டதில்லை. தமிழ்நாட்டில் யார் வரக்கூடாதுன்னு நினச்சி தான் ஓட்டு போட்டிருக்காங்க. கருணாநிதி வரக்கூடாதுன்னு ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போடுறது, ஜெயலலிதா வரக்கூடாதுன்னு கருணாநிதிக்கு ஓட்டு போடுறது. எம்ஜிஆர் காலத்துலேருந்தே எம்ஜிஆர் வரணும்னு ஓட்டு போட்டதை விட கருணாநிதி வந்துடக்கூடாதுன்னு எம்ஜிஆருக்கு வந்துடக்கூடாது. எம்ஜிஆருக்கு அந்த வாய்ப்பே இல்லை. அவர் தொடர்ந்து இப்போ 10 வருஷம் 3 டேர்ம் இருந்துட்டு போயிட்டார். அவர் ஒரு வித்தியாசமான பேரதிசயமான அரசியல்வாதி. கருணாநிதி ஜெயலலிதா விஷயத்தில் கருணாநிதி வரக்கூடாதுன்னு ஜெயலலிதா ஓட்டு போடுறது, ஜெயலலிதா வரக்கூடாதுன்னு கருணாநிதி ஓட்டு போடுறது. கருணாநிதி வரணும்னு கருணாநிதிக்கோ ஜெயலலிதா வரணும்னு ஜெயலலிதாக்கோ ஓட்டு போட்டவங்க கிடையாது. இது அடிப்படையில் நம்ம தமிழ்நாடு அரசியலில் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அம்சங்களில் ஒன்று. ஆனால் நிறைய பேர் மக்கள் பேட்டில் கூட 2021 ஸ்டாலின் ஆட்சி அமையணும் தான் ஓட்டு போட்டான்னு சொல்லியிருப்பாங்களே சார். வெல், இது பெர்செப்ஷன் வைஸ், நான் அப்படி பார்க்கல. வரக்கூடாதுன்றது தான் மக்களோட நோக்கமே ஒழிய யார் வரணும்னு மக்கள் ஓட்டு போட்டதாக நான் கருதவில்லை. அதுமாதிரி 2026 ஸ்டாலின் வேண்டாம் என்று மக்கள் முடிவு செய்து விட்டார்களான்னு எனக்கு தெரியல. ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, பட் திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பக்கூடிய அளவுக்கு அரசின் மீது கோபம் இருக்குதான்னா இப்போதைக்கு பார்க்கும்போது இல்லை என்று தான் தோன்றுகிறது. அதிருப்தி நிறையா இருக்குது. ஆனால் 96 ஜெயலலிதா மேலே இருந்த ஒரு கோபம், 2011 கருணாநிதி மேலே இருந்த கோபம் ஸ்டாலின் மேலே இன்றைக்கி இல்லை. அது திமுகவோட ஒரு அட்வான்டேஜ். ப்ளஸ் தேசிய அளவில் பிஜேபி மேலே இருக்கக்கூடிய வெறுப்பு தமிழ்நாட்டில் இந்தியாவிலே மிக அதிகமாக இருக்கிறதால, குறிப்பாக சிறுபான்மையின மக்கள் 90% மேலே திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு பின்னால் அணிதிரண்டு நிற்பதால் எதற்கு யார் எந்த கூட்டணி அமைச்சாங்கன்னாலும் அவர்கள் தோற்பது உறுதி. ஏன்னா நம்பர்ஸ் கேமில் திமுக எதிரான வாக்குகள் 2-3 உடையுது. திமுக வாக்கு வங்கியில் கணிசமான அளவு மைனாரிட்டிஸ் ஓட்டு, கிட்டத்தட்ட 16% நம்ம தமிழகத்தில் மைனாரிட்டிஸ் இருக்காங்க. அது அப்படியே திமுக பக்கம் நிற்குது. இதெல்லாம் திமுகவோட அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜ் 5 வருஷம் ஆட்சி, அதோட அலங்கோலங்கள், ஆன்டி இன்கம்பன்சி கண்டிப்பாக இருக்குது. பட் அரசாங்கத்தை தூக்கி அடிக்கிற அளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கான்னா எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இல்லை. அடுத்த 4 மாதங்களில் நிலைமை வேறு மாதிரி போச்சுன்னா, பெரிய தவறுகள் தான் நடந்துன்னா அப்போ சிக்கலாயிடும். இப்போதைக்கு ஆனால் அது இல்லை. அதனால் 4 முனை போட்டியில் ஆன்டி இன்கம்பன்சி பெரிய அளவுக்கு இல்லாத இன்றைய சூழலில் திமுகவுக்கு தான் 2வது முறை ஆட்சிக்கான வெற்றி வாய்ப்புகள் அதிகம் என்று தான் இப்போதைக்கு என்னால் முடிவு கட்ட முடியும். இப்போதைக்கு நீங்கள் சொல்கிற அந்த விஜய்
தாவேக்காவா திமுகவானா நான் நம்புகிறேன் இப்போதைக்கு, திரும்பவும் சொல்கிறேன், இப்போதைக்கு 4 மாதங்களில் மாறலாம். இது திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்குமான போட்டி தான். தாவேக்கா 3வது பிளேயராக வேணால் இருக்கலாம். அவங்க எல்லார் ஓட்டையும் உடைக்கிறாங்க. ஆனால் போட்டி திமுகவும் தாவேக்காவும் என்பது அது கனவு காண்ற உரிமை எல்லோருக்கும் உண்டு. அந்த உரிமை தாவேக்காவுக்கும் உண்டு. ஓகே, தாவேக்கா வந்து அதிமுகவோட கூட்டணி இல்லை அப்படின்றதுல இப்போதைய நிலைப்பாடு உறுதியாக இருக்கிறாங்க. செங்கோட்டையன் அவர்கள் வந்துட்டார். செங்கோட்டையன் அவர்கள் வந்து கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் வந்துட்டு என்னை போல் நிறைய அமைச்சர்கள் வர இருக்கிறாங்க, எலெக்ஷன் நெருங்கும்போது இன்னும் நிறையா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரை போல் மூத்த அமைச்சர்கள் சில பேர் வந்தால் அந்த பலம் வந்து யாருக்கு சார் அமையும்? இல்லைங்க, அது கண்டிப்பாக அதிமுகவுக்கு ஒரு சேதாரங்க, அதில் சந்தேகமே இல்லை. இவங்களாலெல்லாம் பாதிப்பே இல்லை என்பது தவறான ஒரு வார்த்தை. அதிமுக பெரும்பாலானவங்க ஓட்டு ரெட்டை இலக்கே கூட போகலாம். ஆனால் இவங்க எல்லாம் வந்து ஒரு 500 ஓட்டு 1000 ஓட்டு உடைக்கிறாங்க. ஆனால் அடுத்த எலெக்ஷனில் வந்து இப்போ அமமுக 23 தொகுதியில் உடைச்ச ஓட்டால் தான் திமுகவுக்கு தனி மெஜாரிட்டி கிடச்சிது. அந்த மாதிரி இவங்க ஸ்பாயில்ஸ் போட்டு டிஸ்ரப்டர்ஸாக இருப்பாங்க. இப்போ செங்கோட்டையனாக இருக்கட்டும், ஓபிஎஸ், தினகரன், இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 30 தொகுதியில் மேற்குலையும் சவுத் டிஸ்ட்ரிக்ட் தெற்குலையும் உடைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 500-1000 ஓட்டில் திமுக ஜெயிக்குதுன்னா திமுக தானே லாபம். பெரிய அளவில் ஒரு 30 தொகுதி காலி பண்ணால் கூட போச்சு இல்லை அவங்களுக்கு. அதனால் இவங்க டிஸ்ரப்டர்ஸாக இருப்பாங்க. இவர்கள் வெளியே போவதால் நிச்சயமாக அதிமுகவுக்கு பாதிப்பு இருக்குது. ரெட்டையிலையை நம்பி தான் இருக்காங்க. போகிறதுனா போட்டோம், யார் வேணால், எங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லைன்றது தவறான எண்ணம், ரொம்ப தவறான எண்ணம். கண்ணு முன்னால் 2021 பார்த்தா அமமுகவில் எவ்வளோ பேர் தனி மெஜாரிட்டி இல்லை, ரிசல்ட்டே கூட மாறி இருக்குங்க. சவுத்தில் நிறைய எடப்பாடியோட பிடிவாதத்தால் போச்சு அன்றைக்கி. இன்ன வரைக்கும் எந்திரிக்க முடியல. அதில் இவங்க பம்பரமாக சுவாண்டு வேலை செய்வாங்க. தனியாக போனாங்கன்னா ஓபிஎஸ் அண்டு கம்பெனி. அதனால் அது எனக்கு தெரிஞ்சு வந்து ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்களில் அனைவருக்கும் தாழ்வு. இதை எடப்பாடி எப்போ புரிஞ்சுக்கிறாரோ அப்போ தான் அதிமுக நல்ல காலம் பிறக்கும். இவ்வளவு பிடிவாதத்துடன் எடப்பாடி இருந்தால் நிச்சயமாக அடுத்த தேர்தலில் அவர்களால் வெற்றி பெற முடியாதுன்னு மட்டும் நான் உறுதியாக நம்புகிறேன். அதிமுகவில் குளறுபடிகள் ஆரம்பிச்சிச்சு. ஆனால் திமுகவில் ஏன் சார் இன்னும் குளறுபடிகளே நடக்காமல் இருக்கா, இல்லை வெளியே தெரியாமல் இருக்கா? இல்லைங்க, அங்கே சிக்கல், ரெண்டுத்துக்கும் அடிப்படை சிக்கல் இருக்குங்க. அதிமுகவில் உண்மையிலேயே வெட்டுக்குத்து நடக்குது. இப்போ கட்சிக்குள்ளே புதுசாக கட்சி வர தயங்குறாங்க பிஜேபி இருக்கிறதால. அதனால் வந்து ரொம்ப கஷ்டமான நிலைமையில தான் அவங்க இருக்காங்க. அதிமுகவுமே கூட திமுகக்குள்ளே ஒரு கொள்கை கூட்டணிங்க. அது சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கலாம். ஆனால் இடதுசாரிகளோ காங்கிரஸோ விசிகாவோ மதிமுகவோ விட்டு போக மாட்டாங்க, போகவே மாட்டாங்க. அது இந்த தடவை ஏடிஎம்கே வந்ததுன்னா அது பிஜேபியோட கவர்மெண்ட்டாக தான் இருக்குன்ற புரிதல் கம்யூனிஸ்ட்டுகளுக்கும் விசிகாவுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஒருவேளை ஏடிஎம்கே கூட்டணி ஜெயிச்சதுன்னா ஒரே ஒரு எம்எல்ஏ பிஜேபிக்கு இருக்காங்க, 120 எம்எல்ஏ அதிமுக இருக்காங்கன்னா கூட 118 இஸ் த மேஜிக் மார்க்கு. ஒரு எம்எல்ஏ வச்சுட்டு பிஜேபி மந்திரி சபையில் இடம் கேட்பான், இவர் கொடுத்து தான் ஆகணும். ஒரு மந்திரி பிஜேபி மந்திரி உள்ளே வந்துட்டான்னு ஆகும், நீங்களே புரிஞ்சுக்கோங்க நீங்கள். ஸோ இந்த சிக்கல்கள் இருக்கின்றன. நீங்கள் இது டஃப் ஃபைட்டுங்க. போகிற போக்க பார்த்தா ரொம்ப டஃப் ஃபைட்டாக இருக்குது. ஏன்னா 4 மாதம் இருக்குது ரெக்ஸ். என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியல. மேபி பை ஜனவரி பிக்சர் கிளியர் ஆகலாம். அப்போசிஷன் யூனிட்டி இல்லைன்னா ஒரு ஆளும் கட்சியை, அதுவும் வலுவாக இருக்க ஒரு ஆளும் கட்சியை வீழ்த்துவது ரொம்ப கடினம். ஐஓயு தியரின்னுவாங்க, இண்டெக்ஸ் ஆஃப் அப்போசிஷன் யூனிட்டின்னு பிரணாய் ராய் சொல்லுவார் அந்த காலத்தில். கூட்டணி வச்சா மட்டும்தான் நீ வீழ்த்த முடியும். இன்றைக்கி இந்தியாவில் மோடியிலேருந்து அவங்க மோடியிலேருந்து பிஜேபி எல்லாரும், காங்கிரஸ், திமுக எல்லாருமே கூட்டணி வச்சு தான் எதிரிகளை வீழ்த்துறாங்க. தனியாக யாருமே வீழ்த்தலை. அப்போ தனியாக நான் வீழ்த்துருவேன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அது எப்படி சாத்தியப்படும்? ஆனானப்பட்ட ஜெயலலிதா எவ்வளோ பெரிய லீடர், அந்த மாதிரி 10 கட்சியை வச்சு தான் கலைஞரை வீழ்த்தினாங்க. கலைஞர் எவ்வளோ பெரிய லீடர், அவர் 20 கட்சியை சேர்த்துக்கிட்டு தான் அதிமுக வீழ்த்தினார். தனியாக ஒன்றும் பண்ண முடியாத குறைந்தபட்ச புரிதல் விஜய்க்கு இல்லை. அதுதான் இப்போ இருக்கக்கூடிய சிக்கல். பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி சார். நன்றி ரெக்ஸ்.